ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுமா? திரு ஜுபேர், நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், இந்த மாநாடு விஷுவல்ஸ் உங்களுக்கு உணர்த்துவது என்ன? இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இல்லை ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வா, விக்கிரவாண்டி ஒரு யாத்ஸ்டிக்கா வச்சு பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது அரசியல் படுத்தப்படாத ஒரு ராவான ஒரு ரசிகர்களை வைத்து இன்னைக்கு ஒரு மாநாட்டை நடத்திட்டு இருக்கிறார் விஜய். ஏன்னா இன்னைக்கு கூட்டமாக வரக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயினுடைய படத்திற்கு நாங்கள் முதல் காட்சி பார்ப்போம், அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு நாங்க பார்க்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ரசிகர்களாக தான் இன்னைக்கு பெருமளவில் சேர்ந்திருக்கிறாங்க. வந்திருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயினுடைய அரசியல் ஈர்த்து, விஜயினுடைய அந்த கொள்கையை ஈர்த்து அவங்க இந்த கூட்டமாக சாராசாரியாக வரல. விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க விஜயினுடைய ரசிகர்களாக. அதை தாண்டி சினிமா ஒரு கவர்ச்சி உள்ள ஒரு நடிகரை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாங்க. விஜய் இன்னைக்கு என்ன பேச போறாரு, விஜயினுடைய பேச்சு என்ன இருந்தாலும் இவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க தானே, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குல்ல. ரைட், நல்ல கேள்விதான். ஆனா அது ஓட்டுகளாக மாறுமா? இப்ப அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாட்டை ஜாலியா டிவியில பார்த்தா விஜய் இன்னும் நல்லா க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். அதை தாண்டி அங்க போறாங்க அப்படின்னா, இது இவ்வளவு சிரத்தை எடுக்கிறவங்க, எங்க இருந்தோ சென்னையில இருந்தோ திருத்தணியில இருந்தோ போறவங்க வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட மாட்டாங்களா? இல்ல கண்டிப்பா. அதாவது நீங்க கன்சிகா மோத்துவானி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்கு போயிருந்தாங்க. பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த கோயம்புத்தூரே சம்பிச்சு போச்சு. அப்ப சினிமா நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சிங்கிறது ஒரு கூட்டம் சேரத்தான் செய்யும். தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இன்க்ளூடிங் விஜயகாந்தும் சொல்லலாம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் விஜய் கட்சிக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜயகாந்த் ஒரு கொள்கையை எடுத்துட்டு போறாரு. இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் விஜயகாந்தோட கொள்கை என்ன? அப்ப இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் நான் தான் மாற்றுங்கிறாரு. இவர் மாற்றுன்னு சொல்லலையே. இவர் மாற்றுன்னு சொல்லலையே. விஜய் மாற்றே கிடையாது. அதே அண்ணாவையும் அதே பெரியாரையும் அதே அம்பேத்கரையும் தான் நாங்களும் சொல்றோம். அதே எம்ஜிஆர், அதே அண்ணாவை, அதே பெரியார பிடிச்சவர் தான் விஜயகாந்த். இல்ல இருந்தாலும் மாற்றுன்னு சொல்றாருல்ல. ரெண்டு கட்சிகளுக்கு மாற்று. நான் யார் மக்களோடையும் கடவுளோடையும் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு இவரும் முதன்மை சக்திங்கிறார்ல. முதன்மை சக்தி இவர் தான் சொல்றாரு. மக்கள் சொல்லணும், மக்கள் இவர் முதன்மை சக்தியா, பிரைமரி போர்ஸா அப்படிங்கறதை மக்கள் தேர்தலில் தீர்மானிப்பார்கள். இந்த கூட்டம் இன்னைக்கு நடந்துக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மாநாட்டை கூட அவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணலங்கிறதா இப்போ வரைக்கும் வரக்கூடிய செய்தி. நிறைய மயக்கம் போட்டு விழுகிறாங்க. 110 டிகிரி மேல வெயில் போயிட்டு இருக்கு. சரியான ஏற்பாடுகள் செய்யல. அங்க வச்சிருக்க கம்பிகளுக்கு கிரீஸ் தடவிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த கட்சி மாநாட்டுக்கும் தொண்டர்களுக்கு கிரீஸ் தடவி பாதுகாப்பு உள்ள வராம வைக்கிறதுக்கு முதல் முறையாக இங்கதான் நடக்குது. அப்ப எந்தெந்த கட்சி மாநாடுகள்ல என்னென்ன நடக்குதுன்னு நம்ம இவ்வளவு ஒரு மைக்ரோ ஸ்கேனர் வச்சு நம்ம பார்த்தது இல்ல. நீங்க அதிமுக மாநாட்டிலயோ திமுக மாநாட்டிலயோ மேடையில அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்ணு கூட படாது. சோ இது ரொம்ப ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ்ல இருக்கும். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சமீபத்துல விசிகாவுடைய மாநாடு திருச்சியில் நடந்தது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடி கலைந்தார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்ல, எந்த விதமான போராட்டமும் இல்ல. சில மாநாடுகள் எல்லாம் அவங்களே இந்த குப்பையெல்லாம் அள்ளி கூட போட்டுட்டு போற. அதே மாநாட்டுல கம்பியை தூக்காதீங்கன்னு தொண்டர்கள்ட்ட அந்த தலைவர் சொன்னதை கேட்டோம். இல்ல சிறு சிறு குறை. ஒரு 10 லட்சம் பேர் அங்க கூடிறப்ப 5 லட்சம் பேர் எக்ஸாக்ட்லி அந்த ஸ்கேல்ல இருக்கும்போது குறை இல்லாம இருக்க முடியுமா? அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத குற்றச்சாட்டு. எல்லா மாநாடுகளிலும் சிறு சிறு குறைகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும், சில சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல ஒரு கூட்டம் சேர்க்கிற போது பிரச்சனைகள். ஆனா இங்க அதிகப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்வையா நீங்க பதிவு செய்றீங்க. ஒரு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.